அதை நன்றி தெரிவிக்கும் விதமாக அவரை நாங்கள் அறக்கட்டளையோட கௌரவ உறுப்பினராக இணைச்சிருக்கிறோம். அவரை மரியாதை செய்யும் விதமாக அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக திரு சதா வசதி ஏற்படும் போது இன்னும் நமக்கு பரவாயில்ல. மனம் கிடையாது. ஏன்னா இது ஊரறிந்த ரகசியம். இங்கே கூடியிருக்கும் மாணவர் மாணவிகளுக்கும் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். உங்கள் பேசுகிறேன். இன்னைக்கு காலம் மாறி போச்சு. இன்னைக்கு நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே கிஃப்ட் என்னன்னா படிப்பு தான். எஜுகேஷன். படிப்பு அவங்க சொந்த காலம் நிற்க முடியும். இன்றைக்கு திருமணம்னு வரும்போது பார்த்தோம்னா கிராமத்தில் நிறைய நிலம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. படிப்பு இல்லைன்னா பொண்ணோ மருந்தோட யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. படிப்போட முக்கியத்துவம். படிப்பு இருந்தாலே மனசில் தைரியமாக சொந்த குழந்தைங்களாம் தைரியம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் படிப்பு இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அழைச்சி வச்சுருந்தாங்க. கல்யாணம் ஆச்சுன்னா கல்லானாலும் கொள்ளாமல் புருஷன் சொல்லிட்டு அவன் என்ன தப்பு பண்ணாலும் அக்குடியம் பண்ணாலும் அவங்ககிட்ட அடங்கி அப்படியே வாழ்ந்தாங்க. சந்தோஷமாக வாழ்கிறாங்களோ இல்லையோ ஒன்றா வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. திருப்பி போனால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு வாரம் அப்படியே இருக்கும்னு பல பிரச்சனையோடு வாழ்ந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்தான்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்த குடும்பம் இருந்துச்சு. ஆனாலும் ஆணாதிக்கம் இருந்த போது நிறையா கஷ்டப்பட்ட பெண்கள் நிறையா இருந்தாங்க. இன்றைக்கி படிப்பு வரும் பொழுது இந்த மாதிரி இப்போ கல்லானாலும் பொருளானு புருஷன் சொல்லாமல் அவனை நீ கல்லு புல்லுன்னு சொல்லிட்டு போயிடுற அளவுக்கு பெண்கள் படித்து வளர்ந்து வந்துட்டாங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு தைரியம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம போய் கஷ்டப்படாமல் தனியாக வாழ முடியும்னு தைரியம் வரணும்னா ஒரே வழி வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறதுக்கு படிப்பு வரும். இப்போ நல்ல விதமாக படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவு வரும். அவருக்கு வளர்க்கக்கூடிய குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்கலாம், பண்போடு வளர்க்கலாம், நல்லா சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். அதில் எஸ்பெஷலி பெண் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். பெண்கள் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு படிப்புக்காக இந்த அறக்கட்டளை மூலமாக நீங்கள் உதவி செய்யணுங்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம். அதுவும் நம்முடைய ஒரு பாட்டியம்மாவோ அவங்களுடைய நினைவாக நம்ம செய்யணுங்கிறது. ஏன்னா நினைவு கொண்டாடுறோன்னு எல்லாரும் கூடி ஒரு ஐயர் வச்சு ஒரு காரியம் பண்ணிட்டு 10 பேர் சாப்பிட்டு மட்டும் போயிட்டு இருக்கிறதுங்கிறது பழைய கலாச்சாரம். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு நாளை கொண்டாடுறாங்கன்னா ஒரு ஓல்டேஜ் ஹோம்க்கோ ஒரு அனாதையத்துக்கு போயிட்டு வரேன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் பெஸ்ட்டு ஆங்கோர் ஏழைக்கு எடுத்துருக்குதுன்னு பாரதி சொல்கிறாரு. இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சு படிக்க வைக்கிறது ஒரு பெரிய சமூக சேவையை நான் நினைக்கிறேன். அதனால் இந்த குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை செய்யுங்க. அதை தவிர இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எல்லாரும் ஒரு நாளில் ஒன்று கூடி சேர்ந்து செஞ்சு அதை பண்ணிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக. நம்ம ஒன்று போகிறதுக்கு என்ன ஆச்சு? ஒரு 2 தான். ஒன்று கல்யாணம் இல்லைன்னா டெத்து 2 தான். இது தவிர யாரும் ஒன்று கூடுறதில்லை. இப்போ இது 2 தான் நிச்சயமாக கிடையாது. நீங்கள் இந்த ஒரு விழாவுக்காக வச்சு எல்லாரும் ஒன்று கூடி படிச்சு கொடுக்குறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அதனால் இந்த குடும்ப உறுப்பினர் எல்லாரையும் நான் ரொம்ப இந்த ஒரு 10 ஆஸ்பெக்ட் நான் பாராட்டேன். இப்போ நாங்களே எங்கள் சங்கத்து மூலமாக செய்கிறோம். சங்கத்துக்கு ஒரு ஆண்டு விழா நடத்தி இந்த மாதிரி எங்கள் சமூகத்தை சார்ந்த எங்கள் ஊரில் சேர்ந்தவங்களுடைய வசதி குறைந்தவங்களுக்குலாம் என்ன உதவி கேட்குறாங்களோ சமூக படிப்பு உதவின்னு சொல்லி நாங்கள் வருஷத்துக்கு 50,000 நாங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாரும் சேர்ந்து ஆண்டு விழாவோட சேர்ந்து சங்கத்து மூலமாக செய்வோம். ஒரு தனிப்பட்ட குடும்பத்தில் என்ன செய்யுதுங்கிறது ரொம்ப எங்கள் நிறைய ட்ரஸ்ட்லாம் இருக்குது. மன்னார்குடி ட்ரஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, நெல்லாவூர் விவேகானந்தர் ட்ரஸ்ட்டை கேள்விப்பட்டிருக்கீங்க, சென்னையில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. எல்லாம் அந்த காலத்தில் அவங்க பெரியவங்க ஏதோ நிறைய நிலத்தெல்லாம் வச்சு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு போனாங்க. அதை வச்சு இருக்கிற படத்தை வட்டியை வச்சு இப்போ அவங்களாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப திருவண்ணாமலை ட்ரஸ்ட்லாம் ரொம்ப பெரிய லெவலில் லட்சக்கணக்காக கொடுப்பாங்க. இப்போ சென்னையிலேயே சேக்கிரார் கல்வி பண்பாட்டு கழகம், சென்னை திருநகர சேக்கிரார் கல்வி பண்பாட்டு கழகம் வருஷத்துக்கு 2 lakhs ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க எஜுகேஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் வேறு ஜென்ரலாக எங்கேருந்தோ எல்லாரும் சேர்த்து கொடுக்குறது. குடும்ப உறுப்பினர் மட்டும் கொடுத்து
2வது முறை மறுபடியும் பாராட்டுறேன். நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு நல்ல காரியம் செய்யணும். உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் செய்யணும். இதான் நான் சொன்ன மாதிரி சும்மா யாருக்கோ கவனம் செய்யணும் கூட படிப்புக்கு உதவி பண்ணுறது ரொம்ப நல்லது. எத்தனையோ பேர் வாழ்வாதாரம் உயரும். நீங்கள் தொடர வேண்டும் என்று கேட்கிறேன். உங்களோட ஊக்க பேச்சை எங்களுக்கு கண்டிப்பாக மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும். இன்னும் நல்லா வளரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களோட உறுதுணையும் உங்களோட ஆலோசனையும் கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணிருக்கிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரோட அட்வைஸை கேட்டுட்டு அது மாதிரி நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னு. சிறப்பு கும்பகோணம் டாக்டர் தியாகராஜன் அவர்களே, இந்த மீனாட்சி அம்மாவுடைய மகன்கள் பேரன் பேசினவர்களே, இந்த விழாவில் அவங்களை கண்டறிஞ்சு உணவு கொடுத்தது அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. யாரும் கேட்பாங்க, அவங்க நான் பார்த்துக்கிறேன். அது மாதிரி தான் நாமளும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டு அவங்களுடைய ஆசையை நிறைவு செய்வதற்காக இந்த மாதிரி ஒரு முனைப்பை எடுத்ததுக்கு முதல்வர்களுடைய பாராட்டுகளை முடியாது. இல்லைன்னா கண்டிப்பாக இது மாதிரி இத்தனை பேர் பயன்பெற முடியாது. இந்த நிகழ்ச்சி இந்த மூலமாக அவங்க வந்து எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு வரப்போறாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து படிக்கிறதுக்கு காசு நானே ஒரு 10,000 ரூபா தான் நார்மலாக ஒரு டாக்டர் ஆகிட்டேன். 10,000 ரூபாய் உதவி பண்ணுற காலம் சொல்லுங்கள். கைத்தறிநேச ஒரு குடும்பத்தில் வந்து நாங்களே வந்து முயற்சி பண்ணி கிடைச்ச படிப்பு படித்து இன்னைக்கு இந்த உயரத்துக்கு வந்தது அப்படின்னா அது வந்து அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எனக்கு உதவி கிடைச்சிருக்குன்னு நாங்கள் வந்து இன்னுமே நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு நம்ம கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் புதுசாக பயன்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இது மாதிரி தான் நான் வந்து இங்கே ஈரோடு செங்குந்தர் SCS அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு நமக்கு கல்வி ஈரோடு இருக்குது. அதில் வருஷத்துக்கு 10,000 20,000 நாங்கள் நம்பர் கொடுத்து நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க நல்லா வசதி படைத்த முதலியார்கள்லாம் நிறைய ஈரோடு இருக்கிறாங்க. இது ஏன் நாம் இந்த மாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணி ஆளுக்கு 2 லட்சம் ரூபா ஒரு 100 பேர் மட்டும் சேர்ந்தாங்க ஒரு முடிவெடுத்து 100 பேர் நாங்கள் சேர்ந்து 2 லட்சம் தான் 2 லட்சம் ரூபா. அதுபோக வருஷத்துக்கு 26,000 100 பேர் முடிவு பண்ணோம். அப்போ எங்கள் செக்ரட்டரி என்ன சொல்லி பால்சாமி அவர் என்ன சொன்னார், ஏன் 100 பேரோடு நடத்துறீங்க, எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் ஏன் எடுத்துட்டீங்க, இன்னும் நாம் நிறைய செய்யலாமே அப்படிங்கிறத இதை வச்சார். அதுக்கு அந்த அடிப்படையில் மீண்டும் வந்து அங்கே ஆசையாக ஒரு 160 பேர் நாங்கள் நம்பர் இருக்கிறோம். 160 பேர் வந்து ஆளுக்கு 2 லட்சம் ரூபா நம்பரை செலுத்தி விடுறாங்க. அதுபோக வருஷத்துக்கு 25,000 நான் செலுத்திக்குவாங்க. அந்த பணத்தில் வரக்கூடிய வட்டியிலிருந்து வருஷத்துக்கு 1 கோடி ரூபா நம்ம முதலியார் பசங்களுக்கு மட்டும் நான் கொடுக்குறோம். 3 ஆண்டு காலத்துக்கு உங்களுடைய படிப்பு செலவு 3 ஆண்டோ 4 ஆண்டோ படித்தாலும் ஒரு செமஸ்டர் ஃபீஸை அந்த சம்பளம் மூலமாக ஏன்னா முதலியார் பசங்க படிக்க வசதி இல்லாத வசதி அதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தணும். அதனால் நீங்கள் வந்து அதாவது பெரிய வசதியான பயன்படுத்துகிற பிரயோஜனம் இல்லை. படிக்க முடியாத செலவு கட்ட முடியாத வசதி நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் கல்லூரியில் படிப்பு நேற்று அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்ட 1 வாரத்திலேயே ஒரு பேரண்ட் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆட்டோக்காரங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன செய்யறது, பணம் கட்ட முடியாது அப்படிங்கிற வருத்தத்தில் அவங்க இருக்கிற போது அப்போ நான் வந்து எனக்கு நிறைய பேருடைய உடம்பு ஈரோடு இருக்கிறதுனால நான் ஒரு 2 இடத்துல சொல்லி அவங்களுக்கு வந்து 3ஆண்டு கால படிப்பு செலவு ஏற்றுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு யாராவது ஒரு உதவி பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம செங்குந்தர் ஃபவுண்டேஷனில் நம்ம பசங்களுக்கு நம்ம கல்லூரியில் சேர்ந்த பசங்களுக்கு முதல் உதவி கொடுக்குது. நிறைய பசங்க நம்ம முதலியார் பசங்க வந்து நம்ம கல்லூரியில் படிக்கிறது, அவங்க கவுண்டர் கல்லூரி போகிறாங்க. ஆனால் கவுண்டர் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது ஒன்று அதுக்கு வராங்க பரவாயில்ல, நம்ம கல்லூரியில் யாரும் சேர்றது. அப்படி இருக்கிற போது நாமே வந்து அவங்க முன்னுரிமை கொடுப்போம். முதல்ல இந்த மாணவர் கொடுக்கணும் முன்னுரிமை கொடுத்து இப்போ வந்து வருஷத்துக்கு 1 கோடி ரூபா இந்த வருஷங்கள் கூட அதிகமாக வாய்ப்பு இப்போதான் அப்ளிகேஷன் இப்போ தயாராகிட்டு இருக்குது. நீங்கள்லாம் கூட அதை கல்லூரியில் சேர்ந்தீங்கன்னா அது நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக பயன்படுத்தி வருஷத்துக்கு ஒரு செமஸ்டர் ஃபீஸை நீங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். அது எங்கே நான் அந்த கல்லூரியில் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறனால எங்கள் கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிது. நானே வாங்கி கொடுக்குறேன். யாராவது பேர் வந்திருக்காங்க கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் இதில் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய வசதிகள் வந்து படிக்கணுங்கிற நோக்கம்
நாங்களாம் அந்த மாதிரி இல்லைங்கிற வருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு, இது ஒரு வாய்ப்பு. நம்ம நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவிகள் செய்யணும். படிக்கிறவங்களுக்கு அதாவது அவங்க சார் சொன்ன மாதிரி படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கூட நான் ஒரு பேசும்போது சொல்கிறாங்க, கல்விக்காக நீங்கள் உடனே போங்க, அதுக்காக அந்த விழாவை போய் கலந்து கிடைக்காச்சுன்னா வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராம் விழாவை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னோடனே அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த படத்தை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இது பொறுத்தவரை ஏதாவது ஒரு கவிதை இப்போ வேறு ஏதாவது அமைப்புலாம் கிடைச்சிருந்தா அதை பயன்படுத்தி 2 செமஸ்டருக்கும் 3 செமஸ்டருக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்ட் டைம் எப்படியாவது நீங்கள் உச்சத்தை அடையணும். ஆனால் அது வாங்கிட்டு நீக்கி இதே மாதிரி முன்னேறும், ஜெயிக்கும், நல்லா வந்து அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தி நல்லா கலர் நல்லா இருக்கும். நீங்கள் தாராளமாக எல்லாத்துக்கும் பேசுகிற மாதிரி இருக்கணும், எல்லாத்துக்கும் பழகமாக இருக்கணும். நாளைக்கு நீங்கள் எந்த இடத்துல போனாலும் ஒரு பதவி அடையணும், அதில் அடைச்சி சம்பாதிச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏழை பசங்களை நீங்கள் திறக்கணும், கஷ்டப்பட்ட பெற்றோர்களை நீங்கள் காப்பாற்றணும். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. தாராளமாக நீங்கள் கேளுங்க, நல்லா படிங்க, இந்த உதவித்தொகை படிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சிறப்பாக வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய எல்லாருடைய ஆசை. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த குடும்பத்துக்கும் அந்த ஆத்தாவுக்கும் செய்து நன்றியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆகவே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல தயாரிக்கக்கூடிய மாணவிகள் மிக சிறமான ஒரு நல்ல கல்லூரியில் தேர்ந்து படித்து முன்னேற வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து வாழ்படுத்த நிகழ்ச்சி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு பாலராஜ் அவர்களை 2 வார்த்தை எங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். அவர் எங்களுக்கு வாத்தியார் மாமா. அவர் வந்து எங்க அம்மாவுக்கு வாத்தியாரு, எங்க மாமாவுக்கு எல்லாம் வாத்தியாரு, எங்களுக்கும் வாத்தியாரா இருந்திருக்காரு. நாங்க ஊருக்குலாம் போகும்போது அவர்கிட்ட தான் நாங்க போய் படிச்சுப்போம். வாத்தியாரு. ஆமா, இது சிறப்பு என்னன்னா எங்க மாமா வந்து ஹையர் கிளாஸ், எங்க அம்மா வந்து சின்ன கிளாஸ். எங்க மாமாவுக்கு தெரியாத கணக்கு எங்க அம்மா போட்டுருவாங்க. ஏன்னா உங்க நகைச்சுதான் நான் படிக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா எங்க அண்ணனோட நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இவர் வந்து எங்க எல்லாருக்குமே எங்க குடும்பத்துல ஒருத்தர் இவரு. ஸோ எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் 2 வார்த்தை இங்க பேசுவாரு. 1 வருஷம் 2 வருஷம் என் மனைவி 2 குழந்தைகளோட அவன் ஆட்டா வந்து பக்கத்தில் குடி வந்த பொழுது ஆட்டா தான் அவளுக்கு இன்ஸ்பிரேஷன். அந்த வித்து தான் இந்த குடும்பத்திலிருந்து இருக்குது. ஆட்டாவுக்கு உதவி செய்யணும் அந்த எண்ணம் இருந்தது. மிகப்பெரிய வித்தா மாதிரி இன்றைக்கு இத்தனை குழந்தைகளுக்கு அவங்க எதிர்காலத்தை ஊக்குவிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு பேர் மட்டும் அல்ல, இன்ஸ்பிரேஷனே அவங்க தான். அதனால் நீங்கள்லாம் நல்லா படித்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மிகச்சிறந்த நடிகர் வேணும். அதுதான் அவங்களுடைய எண்ணமும் முயற்சியும். அந்த முயற்சி பெற்று இன்றைய மாணவர்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன? படிக்கணும், நல்லா படிக்கணும், கவனச்சேரல் இல்லாமல் கொஞ்சம் இருந்தால் நிறையா இன்னைக்கெல்லாம் அன்றைக்கி இருந்து அந்த வாய்ப்புகளுக்கு குறையுது. இன்னைக்கு கவனச்சேரல் வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் சிதறாமல் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு அப்படிங்கிற ஒரு உணர்வை தோன்றிய எங்கள் மீனாட்சி ஆத்தா நினைவை போட்டு என்று வந்திருக்க அனைவருக்கும் எனக்கு மதிய வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது எனக்கு செல்வம் பெருக வேண்டும், சொத்து பெருக வேண்டும், வீடுவாசல் பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டிடுவாங்க. ஆனால் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிற ஒரே தினம் நம்ம தமிழகம் தான். அப்படிப்பட்ட ஆர்வமுள்ள இந்த மாணவர்கள் கல்வி கரை சேர ஒரு கலந்தரை விளக்கமாக இந்த மீனாட்சி அத்தா நினைவு அறக்கட்டளை எங்கும் இருக்கும். அந்த கலந்தரை விளக்கு தீபம் வந்து மங்காமல் இருக்க அதற்கு நெய்யூற்ற வந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐயா டாக்டர் தியாகராஜன் அவர்களுக்கும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சொந்தங்கள் அனைவர்களுக்கும் நன்றி. விழாவின் நாயகர்களாக வந்திருக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடக்க உறுதுணையாக இருந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவர்களுக்கும் அந்த ஒருங்கிணைப்பாளர்களின் உறுதுணையாக இருந்த சுற்றத்திற்கும் மற்றும் நட்புக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவின் அடுத்த பகுதியாக 10ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியரை பாராட்டி ஊக்கப்பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்குவதற்காக திரு டாக்டர் தியாகராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
செய்தி வந்து செய்தித்தாள்லையும் செய்தியா வந்திருக்கு. நம்பணும்னு வச்சுக்கோங்க, அவங்க கரெக்டாக நம்மளுக்கு வழி நடத்துவாங்க. ஏன்னா அவங்க நிறைய குழந்தைங்களை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேவா, அவங்களுக்கு எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு தெரியும், எப்படி படித்தா எவ்வளோ மார்க் வரும்னு தெரியும். ஸோ அதனால எங்கே போனாலும், காலேஜ்க்கே போனாலும் எப்பவுமே ஒரு டீச்சரோட கைடன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி நீங்கள் படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போனாலும் அங்கேயும் நமக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. நம்ம உயர் அதிகாரியோ, நம்ம கூட வேலை செய்கிறவங்களோ நமக்கு ஒரு டீச்சர் அவங்க. ஏன்னா அவங்களோட அனுபவத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்குவாங்க. ஸோ கற்றுக்கிறதுங்கிறது எல்லா காலத்திலையும் நடந்துகிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது தான் படிப்பு இல்லை, காலேஜுக்கு போய் படிக்கிறது மட்டும்தான் படிப்பு இல்லை. ஒரு ஆசிரியர் ஒருத்தர் நமக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க எல்லா இடத்துலையும். அது யாருங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட கைடன்ஸ் நம்ம எப்பவுமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறப்பு. நான் வந்து பெருந்துறையில் கொங்குவேளார் மெட்ரிகுலேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படித்தேன். 12th முடிச்சிருக்கேன். இப்போ வந்து மதுரையில் பாத்திமா காலேஜில் படிக்க போகிறேன். பிகாம் சிஎஸ் கார்ப்பரேட் சர்டிஃபிகேஷன் படிச்சிருக்கேன். எனக்கு என்னோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இதே மாதிரி நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். கடைசியாக சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து கரூரில் படித்தேன். ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அது வந்து ஆன்லைன்லேயே பண்ணேன். அப்புறம் வந்து ஸ்கூலில் தான் எல்லா ப்ரிப்பரேஷனுமே பண்ணேன். டெய்லி ஈவினிங் கிளாஸ் இருக்கும். அது 5 to 10 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கூல் ஒர்க்ஸ் ஏதாவது இருந்தால் படிச்சுட்டு அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். ரெகுலராக தான் படித்தேன், நார்மலாக தான் படித்தேன். டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க. அம்மா அப்பா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஐஐடி அவங்கள்ட்ட 2 என்ட்ரன்ஸ் ஏஐடி தான் சூஸ் பண்ணேன். ஃபியூச்சர் ஏஐங்கிறதுனால ஏஐடி அவங்கள்ட்ட 2 என்ட்ரன்ஸ் எழுதி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஐபிக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுவோம். ஹாய், நல்லா இருக்குன்னு தெரியும். ஸோ 10th இதே மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுத்து அவார்ட் கொடுப்ப என்னால் வர முடியல. எப்படியும் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அதுக்கு சரியான டைம் கிடைக்கல, கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, இதுதான் இப்போ இருக்கிற 10th முடிச்சவங்களுக்குமே இப்போது இதுதான் மைண்டில் பெருசாக ஓடிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப், என்ன படிக்கலாம், அதுக்குள்ளே போகிறோம். ஒரு சில பேருக்கு பேஷன் இருக்கும், ஒரு சில பேருக்கு ப்ரொஃபஷன் இருக்கும். பேஷன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் செய்யணும் அப்படின்னு இருக்கும். ப்ரொஃபஷன் வைஸ் எனக்கு ஒரு நல்ல செட்டில் ஜாபில் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு ஈஸியான ஒரு வே நான் வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இந்த ஜேர்னி ரொம்ப பெரிய ஜேர்னி. ஸோ நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, 12th நான் செஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக் இது. நீங்கள் வந்து லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் யோசிச்சுட்டு இருக்கிறத விட இப்போ நீங்கள் பண்ணுறதை தெளிவாக பண்ணுறோமான்னு யோசிச்சிங்கன்னா லைஃப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் பேஷன் இருக்குது தெரியும், அதாவது எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணால் அதுலேயும் நம்ம சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் செய்கிறது வந்து நான் என்ன செய்ய போகிறேங்கிறத யோசிச்சு இப்போ இருக்கிற லைஃப் நீங்கள் முக்கியம்னா, நான் பர்சனலாக சொல்கிறேன், இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன். இதனால் என் மார்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், ப்ரெஷரே இருக்குது. கான்செப்ட் புரியலங்கிற ப்ரெஷர் இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன கான்செப்ட் இருக்க போகுதுங்கிற ப்ரெஷரே நான் இருக்கலாம். ஸோ பண்ணுற வேலையை மட்டும் தெளிவாக பண்ணுறோமாங்கிற கான்செப்ட் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம்னா, நம்ம என்ன வேலை 12th பேஸ்ட் கான்செப்ட்ஸ் ஓரியன்டட் என்ன பண்ணிக்கலாம். இப்போ கண்டிப்பாக 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ணி என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் எல்லாத்துக்குமே நான் ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து லைக்
குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 மூணு குரூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் மேபி இப்போ ஸ்கூலில் பயோ மேக்ஸாக இருக்கலாம், பியூர் சயின்ஸாக இருக்கலாம். செகண்ட் குரூப் இட்ஸ் ஆப்வியஸ்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ். தேர்ட் குரூப் வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி கரெக்டுங்களா? எனக்கு வந்து ஆர்ட்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் பற்றி நல்லா இந்த டைம் உங்களுக்கு ப்ரெஷியஸ் டைம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டைமில் தான் நீங்கள் வந்து எந்த குரூப் எடுத்தால் எனக்கு எந்த ஃபீல்டுக்குள்ள போக முடியுங்கிற ஒரு கான்செப்டை கேதர் பண்ண முடியும். ஸோ எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மற்றபடி எதுவுமே போட்டு வரல. ஓகே, இது ரிலேட்டடாக போனால் எனக்கு ஆர்ட்ஸ் குரூப் வேணும், இல்லை இது ரிலேட்டடாக போனால் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயாக இருக்கணும், ஆனால் சயின்ஸ் ஓரியன்டாக போகணும், இன்ஜினியரிங் மாதிரி போகணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். இல்லை நான் வந்து இன்னும் நல்லா என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், எனக்கு வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அதனால் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ டு பியூர் சயின்ஸ் ஆர் பயோமேக்ஸ். ஓகேங்களா? அதுக்கு போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே சொன்னதுதான், அதை அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி இதை யோசிக்கணும். லைக் நான் அடிப்பட்டது எந்த மாதிரி அடிப்பட்டதுன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து 10th நான் முடிச்சுட்டு வந்து எனக்கு ஆர்ட்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. லைக் நான் சொன்ன மாதிரி அவனோட பேஷன், எனக்கு ஆர்ட்ஸ் போகணும், எனக்கு வந்து சொன்னால் டிஸ்கவுண்ட் பண்ணணும்னு இருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்டாக நான் வந்து ஆர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கல. இல்லை நீ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னாங்க. சரி, இன்ஜினியரிங்கில் போனால் நம்ம என்ன ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் பெஸ்ட் சாய்ஸ் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் பர்சியூ பண்ண முடிஞ்சு அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். படிக்கலனாலும் அது ரிலேட்டடாக நம்ம ஒரு 2-3 ப்ராஜெக்ட் செய்யலாம். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை, அப்போ அதை நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்டெப் பண்ணுறது இருக்கணும். அதுக்காக நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஐயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன், இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு ஃபியர் எனக்கு கூட கண்டிப்பாக இருந்துச்சு. அந்த 11th முடிச்ச வரைக்குமே எனக்கு இருந்துச்சு, 12th ஸ்டார்டிங் வரைக்கும் இருந்துச்சு. அந்த 12th ஸ்டார்டிங்கில் நாங்கள் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் வந்துருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கலாம். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண விரும்பல. நீங்கள் யாருமே அந்த மாதிரி உள்ள போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு போகிற கான்செப்டை தெளிவாக படிங்க, அதுக்கப்புறம் வரது பார்த்துக்கலாம். லாங் ஜர்னி நான் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் வரது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். சரி, நான் வந்து 10th போட்டுருக்கேன். இது வந்து ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் படிக்க ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஊக்கத்தொகை படிச்சு வாங்கினேன். விழாக்கள் நிர்வாகத்துக்கு நன்றி. ஊக்கத்தொகை அளித்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு 12th ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என் அப்பா அம்மா தான். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா நிறையா மார்க் எடுத்திருப்பேன். பட் இந்த மார்க்கே ஓகேன்னா எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் எஃபர்ட்ஸ் போட்டு காலேஜில் நல்லா படித்து எங்கள் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துவேன். நானும் இது மாதிரி முடியாதவங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வேன். கண்ணா, நீங்கள் என்ன மாதிரி எஃபோர்ட் போட்டீங்க படிக்கிறதுக்கு? லேட் நைட் ஸ்டடீஸ், ஏர்லி மார்னிங் தான் எழுதி படித்தேன். அப்புறம் வெளியே போகாமல் வீட்டில் இருந்தாங்க. செல்ஃபோன் எப்போ பார்த்தீங்க? செல்ஃபோன் பார்க்க விட மாட்டேன். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி படித்தா அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டீச்சர்ஸ் கைடன்ஸ் வேணும் கண்டிப்பாக. அவங்க பேச்சை கேட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணிட்டு ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் போட்டால் நான் அத்தானி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். நானும் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா மார்க் எடுத்துக்கலாம். இப்போது நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, நீ காலேஜ்லேயாவது நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சினா யூபிஎஸ்சி அந்த மாதிரி எழுதணும்னு நினச்சிருக்கேன். அது எழுதி ஒரு நல்ல ஜாப் கிடச்சி நானும் இந்த மாதிரி உதவி செய்யணும். நிறையா பேர் படிக்க முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் உதவி செய்யணும். ரொம்ப நன்றி. சிறப்பு எது தெரியுமா? நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தேன்னா இன்னும் நிறைய மார்க் வாங்கிருப்பேன்னு சொன்னீங்கல்ல. உங்க எல்லாருக்கும் அதுதான், நம்ம எது செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் நம்மளால பெட்டரா செய்ய முடியும்னு நினைக்கும் போது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவான ஆஸ்பிரேஷன் இருக்கு. நான் அடுத்து என்ன பண்ண போறேன், டிஎன்பிஎஸ்சி எழுத போறேன், யூபிஎஸ்சி எழுத போறேன், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே அது மாதிரி நம்ம அடுத்தடுத்து என்ன செய்ய போறோம், அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். சரியா?